இந்த ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சீசன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிளான்ட்டை வந்து ப்ரூன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுக்காக அப்படின்னா, ஸோ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தலைகள், நிறைய செடிகள் நிறைய பெருசாக ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ரூன் பண்ணி ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பிளான்ட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, சின்ன செடியாக இருக்கும் போதே நமக்கு ஃப்ரூட்டிங் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரொம்ப அதிகமாக கொடுக்காம நார்மலாக கொடுத்தங்கனாவே போதும், பிளான்ட்டோட க்ரோத் பக்காவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வைக்கணும் அப்படின்றத ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஒரு செடிக்கு ஒரு 10 காய் 15 காய் பிடிச்சாலுமே குவாலிட்டியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ இதுதாங்க எல்லாருமே ஆசைப்படுறது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு காசு கொடுத்து வாங்குறத விட 1 or 2 பிளான்ட்ஸ் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது பக்காவான குவாலிட்டியில், ஸோ எந்த வந்து ஃபெர்டிலைசர்ஸும் இல்லாமல் ஆர்கானிக்காக வரணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிளான்ட்ஸாக நம்ம கட் பண்ணி விட்டு வளர்க்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதாக வச்சு வளர்த்துக்கணுமாவே போதுங்க. ஸோ நீங்கள் நிறைய செடிகள் மாடியிலும் சரி இல்லை கீழேயாச்சும் சரி நீங்கள் ப்ரூன் பண்ணி வளர்த்துக்கலாம். குட் குவாலிட்டியில் பிளான்ட்ஸும் வரும், ஃப்ரூட்ஸும் சூப்பராகவே இருக்கும்.